வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது 24 ஹவர்ஸ் முடியாது, ஒரு 12 ஹவர்ஸ் போல் கரண்ட் இல்லாமல், ஸ்டவ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அந்த காலத்து ஆளுங்க மாதிரி, அதாவது பழைய காலத்துலலாம் இருந்தாங்களே, இந்த கரண்ட்டு ஸ்டவ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அடுப்பில் சமைச்சி தோப்பு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இன்றைக்கி நம்ம நாள் ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னே தெரியல. ஆனால் இது வந்து நான் ஏன் 24 ஹவர்ஸ் இருக்க முடியாது அப்படி சொன்னேன்னா, வீட்டில் அம்மா அப்பா வந்தாங்கன்னு வைங்க, ஏன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, என் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறோம். வீட்டுக்கு அம்மா அப்பா வந்தாங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. ஸோ வந்து ஒரு பாதி நாள், அதாவது காலை இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:15 நைட்டு சாப்பாடு வரையும் மட்டும் இருக்க போகிறோம். அந்த மாதிரி, அதாவது கரண்ட்டு, டிவி, ஃபோன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து கரண்ட்டு, டிவி ஃபோன் எல்லாமே இருந்துச்சு. ஃபோன் மட்டும் இல்லை, கீபேட் ஃபோன் தான் இருந்தது, பட் டிவி எல்லாமே இருந்துச்சா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, இது எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேலஞ்சை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒரு வழியாக நான் எங்கள் ஆயத்தாத்தா வீட்டான வந்துட்டேன். இட்லி சமைக்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, இட்லிக்கு சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேணுன்ற பொருள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா ஆய வீட்டான சமைக்கிறேன், அந்த காலத்தில் மாதிரி சமைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னடா டைல்ஸு டோர் அதெல்லாம் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. வெளியில் ஆக்சுவலாக வந்து அடுப்பு வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டி வந்து இப்போ வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் காலையில் சாப்பாடு வெளியில் தான் சமைக்கிறாங்க, நைட்டு சாப்பாடும் அந்த அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். வெயில் சும்மா பட்டை ஏற்றிட்டுது, அதனால தான் கொஞ்சம் உள்ளே வந்து உட்காந்து நின்றுட்டேன். சரி வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த அடுப்பு. இதை வந்து மூடி வச்சுருக்காங்க வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அடுப்பில் தான் நம்ம இன்றைக்கி இட்லியெல்லாம் செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உரல் கல் இருக்குது. உரல் கல்லில் வந்து சட்னி செஞ்சுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்லலை, வெயில் சும்மா பட்டை ஏற்றிட்டுதுன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதுக்கு வேணுன்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து சமைக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து செட்டில் ஆகிட்டோம், கொஞ்சம் நிழல் இருக்கிற பிளேஸாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாப்பிட போகிறதில்ல, தேங்காய் உரிக்கணும். ஆக்சுவலாக வீட்டிலே தேங்காய் மூடி இருக்குன்னு நினச்சேன், பட் தேங்காய் மூடி இல்லை. சரி என்ன பண்ணுறது, செய்யணுமே சட்னி. தேங்காய் இல்லாமல் சட்னி கன்றாவே இருக்கும். ஸோ வந்து தேங்காய் உரித்து தான் ஆகணும். ஸோ உரிக்க முடியல அப்படின்னா பார்த்துக்கலாம், அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் உரிச்சிடலாமா? நிஜமாக எப்படி உரிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணி வரலன்னா அது நம்ம தப்பு இல்லை, கற்றுக்க வேண்டியது தான் இதுக்கு மேலே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் உரிச்சிடலாம். பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு எடுத்து விட்டேன். ஆனால் இதில் தண்ணி வரும்ல, அதை ஆசையாக குடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் போடல, ஆல்ரெடி கிராக் விழுந்துருச்சு. ஸோ தண்ணி கிடைக்காது, எடுத்துட்டோன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தான். வேர்த்து ஊத்திருச்சு, முடியல. இப்போ பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, இது ரெண்டாக உடைக்கிறது. எனக்கு வரவே வராத ஒன்று. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இன்றைக்கி.
இப்படி போராடி குடிக்கிறதா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனால் இது ரெண்டா உடையில பக்கம் உடஞ்சிச்சு. உன்னை கண்ணில் பார்க்கறதுக்கு என்னை எவ்வளோ கஷ்டப்பட வச்சிட்டேன். இருந்தும் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சரி வாங்க சமைக்கலாம், டைம் அது பசிக்குது. நமக்கு பசிக்கிற மாதிரி இந்த கோழிக்கும் பசிக்குது போல். இப்போ தான் அரிசி போட்டேன், எப்படி சாப்பிடுது பாருங்களேன். வாங்க நாமளும் போய் சமைச்சு சாப்பிடுவோம். தேங்காய் உரிச்சாச்சு, இப்போ வந்து தேங்காவை திருவணும். ஸோ இப்போ தேங்காய் திருவிட்டோன்னா சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. அரைக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ இப்போ வந்து தேங்காய் திருவ போகிறோம். கரண்ட்டு அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால அருவமனை எடுத்திருக்கேன். இது இல்லைனாலுமே இந்த சேலஞ்ச் இல்லைனாலுமே யூஸ்வலாக வந்து அருவமனையில் தான் திருவிடுவோமா. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் தான் இதுக்கு முன்னாடி உரிச்சதில்லை, பாடாக படுத்து. ஒரு வழியாக திருவி முடிச்சிட்டோம். வேக்காடு தான் ஒன்றும் தாங்க முடியல. ஸோ இப்போ வந்து சட்னி ஆட்டிட வேண்டியது தான். சட்னி ஆட்டுறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் வேகும், நம்ம சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்குவோம். என்ன மங்களகரமாக இல்லைனாலும் அடுப்பு பற்ற வச்சா தான் சாப்பிட முடியும். ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூட வைப்போம்ல, அது பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான். இப்போ வந்து மாவு ஊற்ற போகிறோம். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கரண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னா. ஸோ ஒரே ஒரு தட்டில் ஒரு 4 இட்லி போல். அவ்வளோதான். இங்கே பாருங்க, தெரியுதா? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அடுப்புலேருந்து சவுண்டு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாமா? அவ்வளோதான், இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா இட்லி இஸ் ரெடி. ஒரு வழியாக இட்லி அடுப்பில் வச்சாச்சு. அங்கே அதிகமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம்ம வெயில் அடிக்குதா. ஃபோன் வேறு வீடியோ ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஃபோனை ஃபஸ்ட்டு கூல் டவுன் பண்ணுங்கள், அப்போ தான் ஆனாவேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ என்னால் அங்கே அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. இட்லியை ஒரு வழியாக வச்சாச்சு. அது வெந்து முடித்த உடனே நம்ம சட்னி செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டலாம். ஏன்னா அடுப்பு அடிக்கடி அவியுதா. ஸோ அதனால் இட்லி ரெடியானதும் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி வெந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வெந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நெருப்பு வருதில்ல, பார்ப்போம். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. அது அங்கேயே இருக்கட்டும், சூடை தணிஞ்சதும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் வெயில் இருந்ததுக்கு என் முகலாம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சட்னி செய்ய போகிறோம். ஓகே வாங்க. ஒரு வழியாக உரல்கல்ல உட்காந்தாச்சு. இப்போ அரைச்சிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அரைச்சா மட்டும் அவ்வளோதான். ஒரு வழியை ஆட்டி முடிச்சிட்டோம். ஆமாம், டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சட்னி இஸ் ரெடி. அரைச்சி இந்த இடம் இருக்குல்ல, இதை நான் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள்,
இதை நான் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிட்ணும். ஒரு வழியாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ஃபைனலி லாட் ஆஃப் போராட்டத்திற்கு பிறகு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஒரு நாள் என் ஒருத்திக்கு சமைக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. இதில் எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்களா, ஸோ நிறைய பேருக்கு, அதாவது 20-25 மெம்பர்ஸ்க்கு உட்காந்து சமைச்சிருக்காங்க. என் ஒத்த ஆளுக்கு இந்த அடுப்பில் உட்காந்து சமைக்கிறதுக்குள்ளே எப்போ போதும் போதும் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இட்லி சட்னி இதை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட்டலாம், பசி மயக்கம் தாங்கலை. ஃபைனலி இட்லியை தான் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சட்னி எப்படி இருக்கோ தெரியல. இட்லி கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் சட்னி காப்பாத்திடுச்சு. சட்னி வேற லெவல் டேஸ்ட்டு. இப்போதான் புரியுது இது ஏன் எல்லாரும் உரல்கல்ல சட்னி ஆடுறாங்கன்னு. சட்னி மட்டுமே நான் தனியாக சாப்பிட மாட்டேங்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் டிவி ஃபோன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருந்து பார்க்கும்போது தான் அச்சோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குச்சே, தெரியாமல் இந்த சேலஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருக்குது. பட் இருந்தாலும் விடாமல் நம்ம முயற்சி பண்ணணும், ஒரு நாள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண வரேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப போர் அடிக்குது. நானும் யோசிச்சு பார்த்தேன், அந்த காலத்தில் அவங்க எப்படி தான் நாளை கடத்திருப்பாங்க, எதுவுமே இல்லாமல் எப்படி கடத்திருப்பாங்கன்னு யோசிச்சா, வீட்டு வேலைலாம் செய்கிறாங்க, பள்ளத்துக்கு போகிறாங்க, தோப்புக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக டைம் போயிடுது. நான் எதுவுமே செய்யாமல் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எப்படி டைம் போகும்? ஸோ நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் வீட்டு வேலை, ஒரு நல்ல பிள்ளையா நல்ல குழந்தையா சொல்லு, ஒரு நல்ல பிள்ளையா நல்ல குழந்தையா மறுக்கா சொல்லு, ஒரு நல்ல பிள்ளையா நல்ல குழந்தையா கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சுட்டா அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் டைம் போன மாதிரி இருக்கும். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப நேரம் யோசிச்சு இப்போ வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, வீட்டு வேலை செஞ்சு முடித்தா எப்படி இருப்பேன்னே தெரியல. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வெயிலில் நின்று நான் இட்லி வெந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் நல்லா வெந்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வெயில் என் முகத்தில் தான் இருக்கிறது. ஸோ படன்னு வீட்டு வேலை செஞ்சுட்டு பார்க்கலாம். ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது, சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்குது. ஸோ முழுசாக விலைக்கு நேரத்தை ஓட்டிட வேண்டியதுதான். ஆக்சுவலாக வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம கரண்ட் இல்லாமல் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் லைட்டு கூட போடல. ஸோ கதவை திறந்து விட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ வாங்க வேலை பார்க்கலாம். ஓகே, finished. And finally எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன சீக்கிரம் முடிச்சிட்டேன், ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே முடிச்சிட்டேன் எல்லா வேலையும். ஸோ இட்ஸ் லன்ச் டைம். நான் காலையில் சொன்ன மாதிரியே சாதம் ப்ளஸ் நான் செஞ்ச சட்னி. எனக்கு சட்னி வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. நிஜமாக நான் தான் செஞ்சேன்னா அப்படின்ற அளவுக்கு எனக்கு சட்னி அவ்வளோ பிடிச்சிச்சு. ஸோ இட்ஸ் ஈட்டிங் டைம். ஐ ரியலி சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு எனக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்கு. நிஜமாக நான் தான் செஞ்சேனா அப்படி இருக்குது எனக்கு இந்த சட்னி. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் என்ன மாதிரியே சாதத்து கூட சட்னி கலந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து சாதத்துக்கும் சட்னிக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும்.
என்னடா இது லொக்கேஷன் மாறிடுச்சுன்னு தானே பார்க்குறீங்க. வீட்டில் டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் இருக்கவே முடியல. எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னே தெரியலையா. ஸோ நான் வந்து தோப்புக்கு வந்திருக்கேன். தோப்பில் செம்மையாக இருக்குல்ல, ஒரு மாதிரி இங்கே தான் காற்றடிக்குது. வீட்டில் ஃபேன் கூட இல்லாமல் சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டலான்னு ஆக்சுவலாக இங்கே வந்தேன். ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இங்கே எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு மரத்தில், இந்த கரெக்டே மரத்தில் பாருங்களேன், பாருங்க எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் தெரியுமா? இந்த கரண்ட் கம்பி ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மரம், இது ஒரு செம்ம வியூ தெரியுமா? இது உங்களுக்கு ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்குது. இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த தோப்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாகவே இருந்தது. நான் பேசுறதுனால எல்லாமே பறக்குது சவுண்டுக்காக. யாரோ வராங்க நம்மளை அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், லாட் ஆஃப் thousands ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். ஆக்சுவலாக இது ஏன் இங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சு எதுவுமே தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த கம்பி காட்டினல அது ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சா. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, சரி நான் செவனே தான் போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. காப்பான் படத்தில் திடீர்னு ஒரு பூச்சி வந்து அந்த ஊர் ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் திடீர்னு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருக்குது. இது எதுவுமே அன்னைக்கு வந்து இன்னும் நிறைய இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எப்படி எங்கே போச்சுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த தோப்பில் மட்டும் இருந்துச்சு, இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற தோப்பு ஃபுல்லாக இருக்குது. இருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன். See how many butterflies. இங்கே பாருங்க, இந்த மரம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்குது. கீழே பறக்கிறது எல்லாமே பட்டாம்பூச்சியே. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், அது பாட்டு அது சிவனேன்னு இருக்குது, நீ ஏமா போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுற, ஏமா அதை டிஸ்டர்ப் பண்ணுற நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் பேசினாலே அது பறக்குது. ரியலி உண்மையாக சொல்லப்போனால் அதுதான், நான் பேசினாலே அது பறக்குது. அதுவும் இல்லாமல் போய் கிட்ட ஆட்டினா தான் உங்களுக்கு வந்து நல்லா அழகாக தெரியுது. அப்படியே இருந்தால் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. திடீர்னு வந்திருக்கா. ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் பண்ணலன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். இந்த சேலஞ்ச் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் எங்கே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. வேறு என்ன சேலஞ்ச் பண்ணலாம், வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்து தான் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோவே எடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. ஸோ ஒரு 4 o'clock போல் பிளாக் டீ வச்சு குடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து சமைக்கணும். ஏன்னா வந்து நான் நிறைய படத்தில் அப்புறம் பாட்டி அவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்தில் கொஞ்சம் நிறைய டீ குடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த டிவிலலாம் நிறைய டீ 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 அப்படி தானே கேட்பாங்க. ஸோ அதனால் பிளாக் டீ வச்சு குடிச்சிட்டு நைட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? பல பேரோட ஃபஸ்ட்டு டிஷ்ஷு, அப்படி சொல்லக்கூடாது, பல பேருக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரு டிஷ், அதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்புமா. ஆமாம், எனக்கும் உப்புமா பிடிக்காது. உப்புமா இஸ் ஆல்வேஸ் தப்புமா. ஸோ நைட்டுக்கு வந்து உப்புமா தான் செய்யலான் இருக்கேன். ஸோ உப்புமாவும் செஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நைட்டுக்கு வந்து உப்புமா, அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock போல் பிளாக் டீ, அதை செஞ்சு சாப்பிட்டோன்னா வெற்றிகரமாக முடிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து காலையில் தேங்காய் உரிக்கிறேன் அப்படின்ற பேரில் தேங்காவை நாஸ்திகதி பண்ணி நிறைய வேலை செஞ்சுட்டேன். ஸோ அந்த சட்னி ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. ஸோ உப்புமாக்கு சட்னி கொஞ்சம் சர்க்கரை அது செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோதான்.
என்னடா இது 4 மணிக்கு டீ குடிக்க வரேன், அப்புறமா உப்புமா செய்யலாம், அது இதுன்னு பீலா விட்டா இப்போ என்னடானா 7:30 மணிக்கு வந்திருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. லாஸ்ட் டைம் வந்து ஆடி ஷாப்பிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருந்தால, அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் வாங்கினதெல்லாம் பெரிய சைஸ். ஸோ வந்து அது எல்லாத்தையும் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸையும் வந்து போடுறது கலட்டுறதுன்னு சொல்லி ரிப்பீட்டட் மோட்லேயே போயிட்டு இருந்துச்சு. என் முடி ஃபுல்லாக கலைஞ்சி பேய் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து தலையை சீவிருக்கேன். இங்கே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தலை சீவி ஒரு பொட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வீட்டுக்கு வந்தது 7 மணிக்கு. 7 மணிக்கு வந்து நான் என்ன சமைக்கிறது? அங்கே வந்து இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இருக்காதா. ஸோ எனக்கு என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது? நம்ம வேறு அடுப்பில் தான் சமைக்கிறோம், அதாவது கேஸு கரண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சமைக்கிறோம். அப்படி இப்படின்னு பீலா விட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே அப்படி இங்கேயே உக்காந்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தா என்னோடய பாட்டி வந்து ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது சப்பாத்தி செஞ்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அடுப்பில் சமைச்சிருந்தாங்க. எனக்கே இது சர்ப்ரைஸ் தான். நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்க ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு இருந்தாங்களா. இப்போ இது ஒரு பிக் சர்ப்ரைஸ் யூனோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலிலேருந்து பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு. அப்படி இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கையில் கிடச்சது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கேன். சாப்பிட்லாமா? இங்கே பார்த்தீங்களா, சப்பாத்தி குழம்பு. நான் நினச்ச மாதிரியே கேஸு கரண்ட் இல்லாமல் அடுப்பில் சமைச்சது. ஸோ அப்பாடா, நல்ல வேலை அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ இதை சாப்பிட்டோன்னா நம்மளோட சேலஞ்ச் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ தான் மிஸ் ஆயிடுச்சு. 7 மணிக்கு டீ குடிச்சிட்டு 10 மணிக்கா சாப்பாடு சாப்பிட முடியும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாட்டுக்கே போயிடலாம். சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வேறு எங்கே முடியாதோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நிறையவே பயந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் காலிலேருந்து நான் எவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி அந்த தேங்காய் உரிக்கிற விஷயத்தில். சபா அப்படி ஆகிட்டேன். நல்லா என் ஃபேஸை பாருங்களேன், ஒரே நாளில் எவ்வளோ டேன் ஆகிட்டேன் தெரியுமா? சுற்றி அலைஞ்சு அப்படியே வேர்வை ஊற்றி இந்த செகண்ட் வரையும் நான் ஃபேன் போடாமல் இருக்கேன் தெரியுமா? லைட்டு கூட போடாமல் இருப்பேன். ஆனால் லைட்டு போல நான் பேசுறது மட்டும்தான் கேட்கும். என்ன உங்களால் பார்க்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் லைட் மட்டும் போட்டிருக்கேன். இல்லை அதையும் ஆஃப் பண்ணியிருப்பேன். இந்த செகண்ட் வரைக்கும் ஃபேன் போடாமல் ஃபேனில் இல்லாமல் இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது. எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் டு மை சேனல். நான் ஒரே குஷியாக இருக்கேன். எங்கே இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இந்த சேலஞ்ச் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப குஷியாக இருக்குது. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. Bye guys. Sarangya.